ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வலிமார்கள் நாயகங்களை துஆபரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஸனத்தஆலா நமக்கு எல்லா வகையான நற்பாக்கியம் வந்து அனுபவிச்சுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு நீ ஆகுங்கள் மஅஸ்ஸாதிகீன் உண்மையாளரும் நீ ஆகிக்கொள்ளுங்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினத்தில் வெளியூருக்கு போயிட்டு வராங்க. வெளியூருக்கு போயிட்டு வரும்போது அவங்க பழக்கம் எப்படின்னா அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் மகிழ்வுடைய வத்து நினைக்கிட்டா அந்த இடத்துல தொழுதுருவாங்க. தொழுது சேர்த்து அந்த இடத்துல கிளம்புவாங்க. ஏன்னா தஹஜ்ஜுத் சுபஹ் கிளம்புவாங்க. அப்போ ஒரு 15 மகிழ்வு வாங்க சொன்னாங்க. யார் கூட சஹாபாக்கள் வாங்க சொன்னாங்க. சொல்லும்போது பெருமானார் சொல்லும்போது பிள்ளைங்கள் என்ன செய்யும் வாங்க சொன்னால் சின்ன பிள்ளை எட்டி பார்க்க முடியல. அவளை பக்கத்தில் பிள்ளை நிற்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு பையன் சொல்லும், ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் விரண்டு ஓடுறான். பொடுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? கொடுத்துட்டு வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறான். அவன் யூத பையன். திருப்பி சொல்லுங்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹு ஜல்ல ஸனத்தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் சொல்லிடுறான். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது லேசான விஷயம் இல்லை. நம்மளை நாம் வந்து வெளிக்கொள்றது, நாம் உள்கொள்வது, நம்மளை நாம் தரிப்படுத்துறது. வெளிக்கொள்றது அப்படிங்கிறது சொல்லுல செயல எண்ணத்தை வெளிக்கொள்றது. உள்கொள்றதுங்கிறது அல்லாஹ் பார்க்குறா ரசூல் பார்க்குறா அப்படிங்கிற நினைச்சது பார்வை நினைச்சது நம்ம உள்கொள்றது. நிலப்படுது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹையும் ரசூலையும் கொண்டு தான் மனுஷன் நிலப்பட முடியும். உதாரணத்துக்கு ஒரு 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 பாத்திரத்தில் ஒரு பொருளை வேக கொண்டு இருக்கு. ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் வேக வைக்கொண்டு இருக்கு. வேக வைக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல சட்டியை தூக்கி அடுப்பில் போடணும். அடுப்புக்குள்ள என்ன வைக்கணும்? நெருப்பு வைக்கணும். அடுப்புக்கிற நெருப்பு வைக்கணும். அந்த நெருப்பு அந்த நெருப்பு முதல்ல எதை அழிக்கணும் அப்படிங்கிற நெருப்பு தன்னை அழிக்கும். ரெண்டாவது எதை அழிக்கிற சட்டி அழிக்கும். அந்த நெருப்பு கூட எதில் அழிக்கும்? ரெண்டாவது அதில் ஒரு தண்ணியை ஊற்றுறோம். அந்த தண்ணி அழியும். மூன்றாவது நம்ம எதை வந்து அழிக்க நினைக்குமோ அந்த பொருளை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டால் அது அப்படியே அழிஞ்சிடும். ஏதோ அழிஞ்சிடும். முதல்ல நெருப்போடு அழியும், ரெண்டாவது தண்ணியோடு அழியும், மூன்றாவது எந்த பொருளும் இல்லாமல் ஆகிடும். எதில் கிடந்தாகும்? சட்டியில் கிடந்தால் தான் ஆகும். நாலா பக்கம் கொதி வரும்போது, நாலா பக்கம் நிலை கொள்ளும்போது, நாலா பக்கம் நிலை வரும்போது அதில் கிடந்த சட்டியில் கடந்தால் தான் என்ன செய்யும்? அது முழுமையாக அழியும். இந்த தண்ணியோட அந்த மாதிரி நான் வந்து இந்த உடல் அப்படிங்கிற சிஃபாத் என்ற சட்டி. இந்த உடலுங்கிறது சிஃபாத் என்ற சட்டி. இந்த சட்டிக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தாத்து. இந்த ஒன்றா இணைய வைக்கிறேன்டா நம்மளுக்கு இப்படி உணர்வு உண்டா இணைக்கிறது உணர்வு. இந்த தாத்து சிஃபாத்து இணைக்கிறது அஸ்மா. இணைந்து கொண்டு இருக்கிறது அஃபால். நெருப்பு தன்னுடைய செயலை சட்டியில் காட்டுச்சு, சட்டி தண்ணியில் காட்டுச்சு, தண்ணியில் தண்ணி அந்த போடக்கூடிய பொருளை காட்டுச்சு. அந்த பொருளும் முதல்ல தண்ணியில் அழிஞ்சிரு, ரெண்டாவது நெருப்பு அழிஞ்சிரு, மூணாவது சட்டிக்குள்ள தான் கிடக்கு. மூணாவது சட்டி. அப்போ அல்லாஹ் அப்படிங்கிட்ட நிலை இருக்கு தெரியுமா? அது முதல்ல உள்ளத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. ரெண்டாவது எங்கே இருக்குது? உணவுல இருக்குது. மூன்றாவது எங்கே இருக்குது? உறவுல இருக்குது. நான்காவது எங்கே இருக்குது? ஒளிவில் இருக்குது. எப்படி? அல்லாஹ்வை நான் பார்த்தவனாக இருக்கிறேன். அப்போ அவனதோட யாரும் பார்க்க முடியாது. நாம் அவனை பார்த்தவனாக இருக்குன்னு சொல்லும்போது அவனோட அல்லாஹ்வை நாம் கேட்டவனாக இருக்கிறேன். நம்ம உள்ள அல்லான்னு சொல்லும்போது நம்ம காது எத்தனை சத்தம் வந்தாலும் என்ன செய்யாது? அது நம்ம நான் அல்லாஹ் துதிக்கும் போது எந்த சொல்லு வந்து என்ன செய்யாது?
மிஞ்சி நிற்காது. அதுக்குள்ள என்ன செய்யும், அதை சொல்லி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தொட்டுணர்வு, நம்ம எதை தொட்டாலும் அல்லாஹ் கொண்டு வந்து தொடுவோம். எது தொட்டாலும் அல்லாஹ் கொண்டு வந்து தொடுவோம். அப்போ நுகர்ந்துணர்வு, நம்ம எது நுகர்ந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து நுகர்க்கும். வேற எந்த நினைச்சியாது, நம்ம நினைச்சியாது வராது. கூட ஊரில் கொரோனான்னு சொன்னான், மாசு போடு, அது போடு, இது போடு, அப்படி அப்படி இப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் சிவா ஆஸ்பத்திரி நான் ஓய்வு பார்க்க போனேன். யதார்த்தமாக ஒரு ஆளை பார்க்கணும் போனேன். போனால் சிவா ஆஸ்பத்திரி மேலே கீழே எது இருக்கு, கொரோனா கேஸாக தான் இருக்கு. ஒரு மனுஷன் ஓய்வு பார்க்கணும், எல்லாரும் ஓய்வு பார்க்கணுன்ட்டான். நான் அந்த இதை எடுத்துட்டேன். நர்ஸ் ஐயா போடுங்கண்ணா, இம்மா அங்கே வந்து எல்லாம் போட்டு எனக்கு கூப்பிடுறாங்க, அவ்வளோ இல்லாத ஓய்வு பார்த்துட்டு வந்து போயிட்டு போயிட்டு. அப்போ நம்மள முதல் எண்ணம், நான் முதல்ல அல்லாஹ் ஓதுறான், சிவா அல்லாஹ் கொடுக்குறான், அந்த நோயை அல்லாஹ் விட்டுறான், அல்லாஹ் நகட்டுறான், பாதுகாக்கும் அல்லாஹ் அப்படிங்கிற நிலையை கொண்டு போய் தான் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வந்துச்சு. அதே நிலையில் நம்ம வந்து உட்காந்துட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்தாலுமே வந்துடும். போயிட்டு வந்துட்டு நமக்கு வந்துடுமோ அப்படி எண்ணம் வந்தால் என்ன செய்யும். அப்போ நம்மள வந்து பெருமானார் சொல்லுவார், இன்னமல் அமாலு பின்னியாத்தி, ஒரு எண்ணமும் உன் சிந்தனை, உன்னோட எண்ணமும் உன்னோட செயலும் உன்னுடைய சொல்லும் எப்படி இருக்கோ அது போதும் வாழ்க்கை மனசில் அமையும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், என்னைக்குமே நம்மளை தாழ்வாக நினைக்கக்கூடாது. நம்ம நினைச்சக்கூடாது, தாழ்வாக நினைக்கக்கூடாது. அது மாதிரி பிறர் தாழ்வாகவும் பார்க்கக்கூடாது. நம்மளே நினைச்சக்கூடாது, நம்ம நினைச்சக்கூடாது, தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது. நம்மளை தாழ்வாக நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நாமளும் ஒரு செய்யக்கூடிய காரியத்தை செய்யணும், உயர்வாக நினைக்கணும். நம்ம கொடுக்கறதும் உயர்வம் ஆகுன்னு எண்ணத்தில் கொடுக்கணும். ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் உதவி செய்து வந்து அல்லாஹ் நாம் செய்யல, அல்லாஹ் தான் செய்கிறான். அந்த உதவி அல்லாஹ் தான் செய்கிறான். அவனும் அல்லாஹ் உயர்வாகணும் அப்படி எண்ணத்தை கொண்டு கொடுத்தா அது என்ன செய்யும், உயர்வாகும். ஈனும் உயர்வாகும். என்ன பத்தியா என்னதான் கொடுக்க வச்சுக்கான வேங்க வச்சு பாருக்கான் அப்படின்னு சொன்னால், அதே நியாயம் ஒன்று வேங்க வச்சு அவனை கொடுக்க வைக்க ஒரு நேரம் தெரியும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு புருஷனுக்கு முன்னாடி சாப்பிட்டு கொண்டு இருந்தார். புருஷன் முன்னாடி சாப்பிட்டு கொண்டு இருந்தார். சாப்பிட்டு பசி இருக்கும்போது முசா பசிக்குமா பசிக்கிற அப்படின்னா இருக்கும்போது சாப்பிட புருஷன் கறந்தான், அதில் என்ன போட்டு கொடுக்குற உட்காரு அப்படி யார் சொல்ல, வீட்டுக்காரன் சொல்ல. இந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. யாரு கேட்கல, மனசு கேட்கல. கொண்டு நினைச்சிட்டா கொடுத்துட்டா, கூட்டு வந்து நம்ம சத்த மாட்டான், கொடுத்து சத்த மாட்டான். கொடுத்து முன்னே அங்கேருந்து வந்தான். வந்து முன்னே கடைசியில் இவர் ரெண்டுக்குள்ளே பிரிவின் ஆகிட்டு. யார் ரெண்டுக்குள்ள பிரிவின் ஆகிட்டு. அடுத்து அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்க. யார் அந்த யார் வேங்க வந்தாலும் இவன் அவனுக்கு நிற்க ஆகிட்டு. ஏன் நிற்க ஆகிட்டு, அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கா. சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது எம்மா பசிக்குது அப்படின்னு இவன் தூக்கி கொடுக்க போகிறான். கொடுக்க பார்த்தா இவன் கொடுக்க வந்தா அவன் வந்து கற்று நிற்கிறான். அப்போ ஒரு மனிதன் உக்கூனு ஆகிடுங்கள் மாசாத்தக்கேன், உண்மையாளோட ஆகிக்கொள்ளுங்கள். உண்மையாளர் அப்படிங்கிறது சொன்னால் முதல்ல என்ன ஆகணும், ரெண்டாவது சொல் ஆகணும், மூன்றாவது செயல் ஆகணும். முதல்ல என்ன செய்யணும், எண்ணம், நல்ல எண்ணம் வரணும். ரெண்டாவது நல் சொல், மூன்றாவது நல் செயல். நாம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, நமக்கும் நிலை இருக்கு, அதுக்கு நல் செயல் செய்யணும். இந்த மூன்று ஒன்றாக போதுதான் நல் பார்வை ஒன்றிலிருந்து ஏற்படும், நல் கேள்வி உங்களிடம் ஏற்படும், நல் வார்த்தை ஒன்றிலிருந்து வரும். நல்வார்த்தைங்கிறது லேசான விஷயம் இல்லை. நல்வார்த்தைங்கிறது முன்னூரில் வந்து நம்ம வந்து முசாபர் வாசலில் துட்டு கேட்டால் இருந்தால் கொடுப்பாங்க. என்ன நினைச்சவங்க என்ன சொல்லுவாங்க, மாப் செய்யுங்க. அது உருது வார்த்தை. மாப் செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு வார்த்தை என்ன, இல்லைம்மா மன்னிச்சுக்கமா அடுத்த இடம் கேளுமா அப்படின்னு கேட்டால்
அப்போ கேட்கணும் நல்லா, கொடுக்கணும் நல்லா. வந்திருக்கு யாருக்கு நமக்கு தெரியும்? வந்திருக்கு யாருன்னா தெரியுமா? அப்போ ஒரு மனிதன்ல எண்ணத்திலும் உயிர் வரணும், உணர்வுகளும் உயிர் வரணும், ஒருவரையும் உயிர் வரணும். நாம் எண்ணம் கொண்டு ஒரு மனிதனை கொண்டு பார்க்க அப்படின்னு சொன்னா, உயிர்வான எண்ணத்தை கொண்டு பார்க்கும்போது அவன்ல இருக்கும் அல்ல, அவன் உயிர்வா நம்மளை பார்ப்பான். நம்ம நல்வார்த்தை கொண்டு சொல்லும்போது அவன்ல இருக்கும் அல்ல, அவன் நல்வார்த்தை சொல்லுவான். நல் செயலை கொண்டு செய்யும்போது எல்லா செயலுக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்ல. எல்லா செயலுக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்ல. அப்ப அந்த செயல் என்ன செய்வான்? யாருப்பா? அல்ல இருப்பான். அதை விட்டு போட்டு நமக்கு நம்மளே நாம் தாழ்வா நினைக்கிறது, நம்மளே நாம் குறைவா நினைக்கிறது, நம்மளே குறைவா பார்க்குற. அப்போ அடுத்தவனை பார்க்குறோம் தாழ்வாக தான் பார்க்குவேன், அடுத்தவனை பார்க்குறோம் குறைவா தான் பார்ப்பேன், அடுத்த என்றதோ குறைவா தான். நம்மள என்ன இருக்கோ அது நம்மள்ட்ட வரும். நம்மள என்ன இருக்கோ அதுதான் வரும். அப்போ நம்மள இருக்கிறது யாருக்கா? அல்லாஹ் இருக்கலாம், அல்லாஹ்வோட ரசூல் இருக்கா. நம்ம எந்த ஷேகை பின்பற்றிருக்கோமோ அந்த ஷேகை தான் நம்மளோட இருக்கிறான். அப்போ அந்த நிலையை நம்ம உள்கொள்ளும் போது நமக்கு என்ன செய்யும்? நம்ம நல்நிலையை ஆக்கும். அதான் குருமான் சொல்றார், என வென்ற ஒரு பொருள் தானே, அல்லாஹ் வென்ற ஒரு பொருள் தான், அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது. ஆட்டமா தேட்டமா நாட்டமுமாக இம்மூண்டும் ஒன்றாக கூடி, இம்மூண்டும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய கேள்வியும் ஒன்றாக, 5 பூதமும் கூடி. உன்ன இருக்கு உடலுக்குள்ள மண், அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, தண்ணீர் ஒரு சக்தி இருக்கு, நெருப்பு ஒரு சக்தி இருக்கு, காற்று ஒரு சக்தி இருக்கு, ஆகாசம் ஒன்று சக்தி இருக்கு. இந்த 5 ஒரு உண்டான பொருள் தான் நீ மனுஷனான. இந்த 5 சேர்ந்து உண்டான பொருள் மனுஷனான. 51 அச்சரமாக நீ நினைக்க நான் அப்படின்னு நினைக்கிறா, அந்த இடத்துல நீ இல்லை, அவன் தான். நினைக்க எப்படிங்க? நான் சொன்னா நடக்கும், நான் சொன்னா ஆகும், நான் சொன்னா நடக்கும், நான் அழிச்சிரும் பார்த்தியா அப்படின்னா கேவலம் கீத்திப்பட்டு கிடக்கிறான். அந்த நானுங்கிற வார்த்தை தெரியுமா? அது என்னைக்கும் என்ன செய்யாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த அவன் எழுத முடியாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே யாரை கொண்டது? அவன் தான். இல்லை ஆக்கிறவனும் அழிக்கணும் உருவாக்கணும் யாரு? அவன் தான். ஆக்கணும் அழிக்கணும் உருவாக்கணும் அவன் தான். ரொம்ப கொத்திட்டு கிடந்தான், ரொம்ப துள்ளிட்டு கிடந்தான். அடிச்ச ஒரே நாளில் 4 நாளில் முடிச்சுக்கிட்டு வேலைன்னா, நாள் என்னாச்சு? இவன் அசர மாட்டேங்க, நான் நீ என்ன நிறுத்து, நாளில் நிறுத்தணும் அப்படிங்கிறான். கருது எல்லாரும் சேர்ந்து நிற்பா பொறுப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். அது மாதிரி ஒரு மனிதன் நான் என்ற மமதை வறுமை, ஆனால் அவன் நாமமே இல்லாம இருக்கும். நாம் என்ற நிலை வறுமையானால் 4 பேர் நமக்கு சேருவான். நாம் என்ற நிலைக்கு 4 பேர் எப்படி 5 பஞ்சு போதும் கூடி இருக்கா, அது மாதிரி சேர்ந்தோம். அப்போ நானுக்கும் நாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நானுக்கும் நாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒக்கூனுக்கு ஆகிவிடுங்கள், நாமோட ஆகிடுங்க, நம்மளோட ஆகிடுங்க. யாருக்கு? அல்லாஹ் சொல்றா, ரசூல் சொல்றா. ஏன் சொல்றா? எல்லாரும் சொல்ல என்னோட ஆகிடுங்கப்பா, நீங்க ஒன்றும் ஒருவோட ஆகணும். உங்க சொல்லு என்னவை, உங்க செயலு என்னவை, உங்க எண்ணத்தை என்னவை, எல்லாத்தையும் என்ன வைத்தா நான் உங்களை ஒக்கூனும் மாசாத்துக்கு நீங்க என்னமா நீங்க ஆயிடு. எப்படி கொடுக்குறோன்னா ஆகிடுவீங்க, இல்லாதவங்களும் தேடி நீங்க என்ன கொடுங்க, அது எங்க போய் சேரணும், அங்கே சேரணும் ஆகிடுவீங்க. நம்ம கொடுக்குற பெருசு இல்லை, நம்ம கொடுக்குற பெருசு இல்லை, அது எங்க போய் சேரணுமோ அங்கே சேரணும். ரோஸை கொடுக்க அப்படின்னு எங்க போய் சேரணும், அங்கே போய் சேரணும். அது சேர்ந்தா பேசுற, அதை பெற்றுட்டு அவன் 4 பேருக்கு கொடுக்க நமக்கு துவா செய்யணும். அவன் 4 பேருக்கு கொடுக்கணும் செய்யணும், அவன் நம்ம துவா செய்யணும். அப்போ அந்த நிலையை உள்கொண்டு அப்படின்னு சொன்னா மனிதன் நான் அப்படிங்கிற தன்மையை தூக்கி போட்டு
நாமன்ற தன்மைக்குள்ள வந்து நாமெல்லாம் ஒன்றுதான், நாமெல்லாம் ஒன்றுதான், நாமெல்லாம் வேறொன்று இல்லை, நாமெல்லாம் வெவ்வேறு இல்லை, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு நிலைக்கு நாம் வரும்போது தான் அந்த நிலைக்கு என்ன செய்யும், நம்மளை ஒன்றுபடுத்தும். அல்லாஹ் சனத்தரா இந்நிலையில் நமக்கு அன்பரிசி அன்பரிசிவான்.